வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 6ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கூட்டுக. இங்கே ஒரு 3 இயற்கணித கோவைகள் இருக்குது. இதை கூட்டி நம்ம விடையை கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல் இது கொடுத்துருந்தது நம்ம அப்படியே எழுதிட்டோம். நம்ம கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அது என்ன செய்யணும், பகுதியை சமப்படுத்தணும். பகுதி சமமாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே பகுதி சமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சால் போதும், அதை ஒரு தடவை எழுதிட்டா போதும், x மைனஸ் 2. இப்போ பாருங்கள், தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு. சரியா, அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு எக்ஸை உள்ளே பெருக்கலாமா, எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இந்த இடத்துல கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா ஏயின் அடுக்கு எம் ப்ளஸ் என். அடிமான சமமானது பெருக்கச்சுன்னா அடுக்குகளை கூட்டணும். பாருங்கள், இங்கேயும் அடுக்கு ஒன்று தான், இங்கேயும் அடுக்கு ஒன்று தான். அப்போ எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸ் அப்படியே வந்துடும், அடுக்குகளை கூட்டி எழுதணும். இப்போ பாருங்கள், எக்ஸையும் 1ஐயும் பெருக்குனா எக்ஸு. சரியா, ப்ளஸ் இப்போ பாருங்கள், இதை உள்ளே பெருக்க போகிறேன். எக்ஸையும் 1ஐயும் பெருக்குனா எக்ஸு, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸு, எக்ஸையும் பெருக்கினா என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 2. எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எது கேன்சல், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸு, ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸ்னால் கூட்ட போகிறோம். கூட்டினா என்ன வரும், 2 எக்ஸு. அதான் இதுக்கு முன்னால் 1 இருக்குது, இதுக்கு முன்னால் ஒன்று கூட 2 எக்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ் அப்படியே வந்துடும் பை எக்ஸ் மைனஸ் 2. இதான் என்னது, முதல் இதை கூட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ரெண்டாவது பார்க்கலாமா பாருங்கள், இரண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2. இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், பகுதி வேறு வேறையாக இருக்குது. அப்போ என்ன செஞ்சிடலாம், குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோம். குறுக்கு பெருக்கல் என்ன செய்யணும், முதல்ல பகுதியை பெருக்கணும். பகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. பகுதியை பெருக்கியாச்சா, இப்போ குறுக்க பெருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் எக்ஸ் மைனஸ் 2ஐயும் பெருக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பெருக்கியாச்சா, இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1ஐயும் எக்ஸ் ப்ளஸ் 3ஐயும் பெருக்க போகிறோம். அப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 என்ன செஞ்சிட்டோம், குறுக்கு பெருக்கல் எடுத்துட்டோம். இப்போ நம்ம சுருக்கிடலாம். பாருங்கள், சுருக்கிறோமா, பாருங்கள், ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்துகிட்டு முழு ப்ராக்கெட் பெருக்கணும். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அடிமான சமமாக இருக்குது, அடுக்களை கூட்டணும். அதுக்கடுத்து பாருங்கள், எக்ஸையும் மைனஸ் 2ஐயும் பெருக்குனா மைனஸ் 2 எக்ஸு. என்ன செஞ்சிட்டோம், எக்ஸ் எடுத்துகிட்டு முழு ப்ராக்கெட் பெருக்கிட்டோம். இப்போ 2 எடுத்து பெருக்கப்போ 2 எக்ஸையும் பெருக்குனா 2 எக்ஸு. என்ன 2 எக்ஸு, ப்ளஸ் 2 எக்ஸு. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸு, 2 2 4, 2 2 4. இதை பெருக்கிடுமா, அப்படி இங்கே வாங்க, ப்ளஸ் அதே மாதிரி தான் எக்ஸ் எடுத்து முழு ப்ராக்கெட் பெருக்க போகிறோம். மைனஸ் 1 எடுத்து முழு ப்ராக்கெட் பெருக்குமா, எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் 3ஐயும் பெருக்குனா 3 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸ் 1 எடுத்து பெருக்குமா, மைனஸ் 1 எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் எக்ஸு, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸு, 1 3 3, 1 3 3. சரியா, பை இந்த பகுதியில் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. சரியா, இப்போ இதில் நமக்கு எது இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள், ப்ளஸ் 2 எக்ஸும் மைனஸ் 2 எக்ஸ் கேன்சல் ஆகிரும். இது ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர், ஒன்றே கூட 2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். சரியா, அதுக்கடுத்த எக்ஸ் உறுப்பு பாருங்கள், இங்கே 3 எக்ஸு, இங்கே மைனஸ் 1 எக்ஸு. 3 எக்ஸில் ஒரு எக்ஸை கழிச்சா 2 எக்ஸு, பெரிய நம்ம ப்ளஸ் இருக்கா, அதனால் ப்ளஸ் 2 எக்ஸு. அதுக்கடுத்து மாறிலி பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் 4, இங்கே ஒரு மைனஸ் 3, ஒரே குறினா கூட்டணும். அப்போ 4 3 கூட்டினா 7. என்ன 7, மைனஸ் 7 பை, இப்போ பாருங்கள், பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதான் என்னது, நமக்கு தேவையான ரெண்டாவது இதோட ஆன்சர். அடுத்தது மூணாவது பார்த்துருவோம். பாருங்கள், மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸின் அடுக்கு 3 பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 3 பை
ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன இது நம்ம கணக்கை ஈஸியாக இது பண்ணிடலாம் பாருங்கள். எக்ஸின் அடுக்கு 3 பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 3 பை இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் ஒய் மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துருவோம். இதிலிருந்து மைனஸை பொதுவாக எடுத்தால் இது மைனஸ் ஒய்யாக மாறும், இது ப்ளஸ் எக்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ் எக்ஸை முதல்ல எழுதிடுவோம், அதுக்கடுத்து ரெண்டாவது இந்த மைனஸ் ஒய்யை எழுதிடுவோம். சரியா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். மைனஸை நம்ம பொதுவாக எடுத்தோம்னா ப்ளஸ் இருக்கிற மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிற ப்ளஸ் ஆகும். மைனஸ் எடுத்துட்டோம், அப்போ இது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்யாக மாறும், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸாக மாறும். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு 3 பை எக்ஸ் மைனஸ் ஒய். சரியா? இங்கே பாருங்கள் ப்ளஸ் பை மைனஸ் வகுத்தில் இருக்குது, இங்கே ப்ளஸ் பை மைனஸ் அப்படியே என்ன மாறிடும் மைனஸாக மாறிடும். ஒய்யின் அடுக்கு 3 பை எக்ஸ் மைனஸ் ஒய். சரியா? என்ன செஞ்சாச்சு பகுதியை சமப்படுத்திட்டோம். ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் பகுதி சமமாயிருச்சு, அதை ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும். எக்ஸ் மைனஸ் ஒய் தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். இங்கே கழித்தல் இருக்குது, அதனால் எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 3. இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தப்பட ஃபார்முலா என்ன பாருங்கள், இந்த இடத்துல எழுதட்டுமா? ஏயின் அடுக்கு 3 மைனஸ் பியின் அடுக்கு 3 ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. பாருங்கள் இங்கே ஏபி இருக்குது, இங்கே எக்ஸ்ஒய் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய். பாருங்கள் ஏ மைனஸ் பின்னா என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒய். அதுக்கடுத்து பாருங்கள் ஏ ஸ்கொயர், ஏன்னு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர். சரி, அந்த ஃபார்முலா பயன்படுத்தி எழுதிட்டோம். பை என்ன வந்துடும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் நமக்கு அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், மிச்சம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதான் மிச்சம் இருக்குது. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர், அதான் கூட்டி கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கழிக்க 2 இயற்கணித கோவைகள் இருக்குது. இதை கழித்து நம்ம அதனுடைய விடையை கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள் முதல் இது கொடுத்து இந்த இடத்துல எழுதிட்டோம். ஈக்குவல் டு இங்கே இடம் பத்தாது, அதனால் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். பாருங்கள் நம்ம கூட்டினாலோ கழிச்சாலோ பகுதி வந்து சமமாக இருக்கணும். இங்கே எக்ஸ் மைனஸ் 4 பகுதி சமமாக இருக்குது. அப்போ அது ஒரு தடவை நம்ம பகுதியில் எழுதிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள் தொகுதியை நம்ம அப்படியே கழித்து கொள்ளலாம். என்ன இருக்குது 2x ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. சரியா? மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2. முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம்னா இந்த 2x எடுத்து முழு ப்ராக்கெட் பெருக்கணும். இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அதாவது ஃபார்முலா என்னென்னா ஏயின் அடுக்கு m இன்டூ ஏயின் அடுக்கு n ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு m ப்ளஸ் n. அடிமான சமம் வந்து பெருக்கில் அடுக்குகளை கூட்டணும். இந்த 2 அப்படியே வந்துருச்சு. எக்ஸையும் பெருக்க போகிறோம், அடிமான சமம். அப்போ அடுக்குகளை கூட்டணும். இங்கே ஒரு ஒன்று கூட்டினா 2 வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸு 2 2 4, இந்த எக்ஸு அப்படியே வந்துடும். 2x மைனஸ் 2 பேர்னா மைனஸ் 4x. இப்போ 1 கொண்டு பெருக்குங்க, 1x பேர்னா எக்ஸ் தான், ஒரு எக்ஸு. 1 மைனஸ் 2 பேர்னா மைனஸ் 2. இப்போ அந்த மைனஸை மட்டும் உள்ளே பெருக்கிடுங்க. என்ன வரும் பாருங்கள் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸை பெருக்குனா ப்ளஸ் 5x ப்ளஸ்ஸை மைனஸை பெருக்குனா மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 4. எந்த மாற்றம் இல்லை. இப்போ நமக்கு இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள். இந்த இடத்துல ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து பாருங்கள் ஈக்குவல் டு இங்கே ஒரு 5x, இங்கே ஒரு எக்ஸு. 5xையும் ஒரு எக்ஸையும் கூட்டினா 6x. 6xலேருந்து 4xை மைனஸ் பண்ண என்ன வரும் 2x. இந்த மாறிலி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் 2, இங்கே ஒரு மைனஸ் 2, ஒரே குறினா கூட்டுவோம். அப்போ 2 கூட்டினா 4. என்ன 4 மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 4. இப்போ என்ன செஞ்சிடலான்னா நீங்கள் எப்படியே விட்டுட்டாலும் கரெக்டு தான். அப்படிலாம் என்ன செஞ்சிடலாம், தொகுதியிலேருந்து 2 நம்ம பொதுவாக எடுக்கலாம். 2 பொதுவாக எடுப்போமா? 2 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே 4 இருக்குது. நம்ம 2 பொதுவாக எடுக்கிறோம். அப்போ 2 2 4. சந்தேகம்னா பெருக்கி பாருங்கள். 2x 2x 2 4 கரெக்டாக வந்துருச்சா?
பை எக்ஸ் மைனஸ் 4. இதான் என்னது நமக்கு கழித்து கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போமா? பாருங்க, ரெண்டாவது கொடுத்து எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? 4x பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்க, இந்த 4x பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த 1 நம்ம 1 ஸ்கொயர் மாற்றிக்கலாம், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. எந்த மாற்றம், ஒரே ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுருக்கோம். என்னென்னா இந்த 1க்கு பதிலாக 1 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். ஈக்குவல் டு 4x பை, இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள், என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1. அப்போது ஏ ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் 1 இன்டூ ஏ மைனஸ் பி எக்ஸு மைனஸ் 1. அதுக்கு அடுத்து பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் இருக்குது. நமக்கு என்ன வேணும்? பகுதி சமமாக இருக்கணும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 வரணும். அப்போ என்ன செஞ்சிடலான்னா, தொகுதியவும் பகுதியவும் எக்ஸ் ப்ளஸ் 1 கொண்டு பெருக்குங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், நமக்கு பகுதி சமமாயிருச்சு. எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ், பகுதி சமமாயிருச்சு. ஒரு தடவை எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ பாருங்கள், தொகுதி அப்படியே இது பண்ணிக்கலாமா? 4x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 4x மைனஸ் அப்படியே இதை பெருக்க போகிறோம். எக்ஸ் எடுத்து முழு ப்ராக்கெட்ஸ், எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் 1ஐயும் பெருக்குனா எக்ஸு, ஒரு எக்ஸு. இப்போ 1 எடுத்து பெருக்க போகிறோம். 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸு, 1 பெருக்குனா 1 பெருக்கிட்டோமா? பை, இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அப்படியே இருக்கட்டும், ஏதோ கேன்சல் ஆகுதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? இந்த இடத்துல என்ன மட்டும் வரும்? அப்படியே எழுதிடுவோம், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 4x இதை உள்ள பெருக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன வந்துடும்? மைனஸ் எக்ஸு மைனஸ் 1. இந்த மைனஸை மட்டும் நம்ம உள்ளே பெருக்கிட்டோம். இது எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள் என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல எழுதிட்டோம். பாருங்கள், 4x ஒரு எக்ஸை கழிச்சா 3x, 3xல் இந்த எக்ஸை கழிச்சோம்னா 2x. என்ன 2x? ப்ளஸ் 2x. இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். பை, இது எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு, இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா மைனஸை பொதுவாக எடுத்துருவோம். மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறும், மைனஸ் 2xஆக மாறும், இந்த இடம் ப்ளஸ் 1 மாறும். மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம், ஏன்னா நம்ம காரணிப்படுத்த போகிறோம். சந்தேகம் தான் உள்ளே பெருகி பாருங்கள். மைனஸ் பெருக்குனா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் 2x. இந்த இடத்துல என்ன வந்துடும்? ப்ளஸ்ஸே மைனஸ் மைனஸ் 1 வந்துடும். நமக்கு பகுதி எந்த மாற்றம் இல்லை. எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு, இதை காரணிப்படுத்த போகிறோம். இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், எப்படி காரணிப்படுத்துறது? எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு 1. அப்போ 1 பெருக்கல் 1 என்ன வந்துடும்? 1. எக்ஸோட கெழு மைனஸ் 2. 2 நம்பரை பெருக்குனா 1 வரணும், கூட்டினாலும் கழிச்சா 2. எந்த நம்பர்? 1. இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது. அப்போ 2 காரணியுமே மைனஸ். பாருங்கள், மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 1 2 ஒரே குறி கூட்டினா என்ன வரும்? மைனஸ் 2 வந்துடும். பை, இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பில் அடுக்க விட்டு அடிமான எக்ஸ், அதை மட்டும் எழுதணும். எக்ஸு. அப்போ இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. இதை காரணிப்படுத்தினா என்ன இருக்குது பாருங்கள்? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. சரியா? பை, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. முடிஞ்சிச்சா? இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள்? இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு, நமக்கு ஆன்சர் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இந்த மைனஸை உள்ளே பெருக்க போகிறோம். இந்த மைனஸை உள்ளே பெருக்குனா இது மைனஸ் எக்ஸாக மாறும், இது ப்ளஸ் 1 மாறும். அப்போ ப்ளஸ் 1 முதல்ல எழுதிக்கலாமா? 1 மைனஸ் எக்ஸு பை, இந்த இடத்துல
எக்ஸ் ப்ளஸ் 1. சொன்னது புரிஞ்சுதா பாருங்கள். மைனஸ் உள்ள பேருக்குனா மைனஸ் எக்ஸ் போட்டோம். மைனஸை மைனஸ் பண்ணால் +1. அந்த +1 முதல்ல எழுதிட்டோம். இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2x³ + x² + 3 x² + 2 அடுக்கு 2 1/x² + 2 கழிக்க. இதுலேருந்து இதை நம்ம கழிக்கணும். முதல்ல கழிச்சு எழுதுவோமா பாருங்க. 2x³ + x² + 3 x² + 2 the whole square. இதுலேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 1/x² + 2 மைனஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இப்போ பாருங்க. முதல்ல நம்ம பகுதியை சமப்படுத்தணும். இங்கே என்ன இருக்குது பாருங்க. x² + 2 the whole square. இங்கே x² + 2 மட்டும்தான் இருக்குது. இங்கே அடுக்கு 2 வரணும். என்ன செய்யலாம் பாருங்க. 2x³ + x² + 3 x² + 2 the whole square minus 1/x² + 2. இந்த x² + 2 இன்னொரு தடவை வேணும். என்ன செஞ்சிடலாம்? பகுதியும் தொகுதி பெருக்கிட்டோம்னா மதிப்பு மாறாது. x² + 2/x² + 2. சரியா? ஈக்குவல் டு இப்போ பாருங்க. x² + 2 the whole square. இதை பெருங்க. x² + 2 x² + 2 பெருக்கினா என்ன வந்துடும்? x² + 2 the whole square வந்துடும். அப்போ பகுதி நமக்கு சமமாயிடுச்சா? வேணா இன்னொரு ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ரா எழுதிங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு புரியணும். சரியா? 2x³ + x² + 3 x² + 2 the whole square minus 1 இதே பேருனா இந்த இது அப்படியே வந்துடும் பாருங்க. x² + 2 x² + 2 பெருக்கல் x² + 2 என்ன வந்துடும்? x² + 2 the whole square வந்துடும். இப்போ பாருங்க பகுதி சமமாக இருக்கா? நம்ம தொகுதியை அப்படியே இது பண்ணிக்கலாம் பாருங்க. பகுதியை ஒரு தடவை எழுதிருங்க. x² + 2 the whole square. இது எந்த மாற்றமும் இல்லை பாருங்க. 2x³ + x² + 3 மைனஸ் பண்ணணும். எதை? இதை மைனஸ் பண்ணணும். x² + 2 பிராக்கெட் போட்டுங்க. மைனஸ் வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? ஈக்குவல் டு 2x³ + x² + 3 மைனஸ் உள்ள பெருக்கிடுங்க. -x² -2 என்ன வரும் பாருங்க. x² + 2 the whole square. இப்போ பாருங்க எது நமக்கு கேன்சல் ஆகும்? +x² -x² கேன்சல் ஆயிரும். இந்த 2x³ அப்படியே வந்துடும். சரியா? 3 - 2 3ல் 2 கழிச்சா 1 என்ன 1 +1 x² + 2 the whole square. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர், கழிச்சு கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x² + 6x + 8 x³ + 8 எந்த விகிதமுறு கோவையை கழித்தால் 3/x² - 2x + 4 என்ற கோவை கிடைக்கும். இதுல இருந்து நம்ம ஏதோ ஒரு கோவையை கழிக்கணும். கழிச்சோம்னா நமக்கு இது வந்து விடையா வருது. அப்ப நம்ம கழிக்க வேண்டிய கோவை என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. கழிக்க வேண்டிய கோவை என்னன்னு தெரியல. p(x) எடுத்துக்கிட்டோம். இதை எதுல இருந்து கழிக்கணும் பாருங்க. இந்த இதுல இருந்து கழிக்கணும். எழுதுவோமா பாருங்க. x² + 6x + 8 x³ + 8 இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும், கழிக்கணும். எதை? இந்த p(x) நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதா? 3/x² - 2x + 4ன்ற ஆன்சர் கிடைக்குது. இப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை கொஞ்சம் காரணிப்படுத்தி எழுதுவோமா? இந்த இடத்துல i மாதிரி போட்டு நம்ம காரணிப்படுத்துவோம். x² கீழ் 1 மாறிலி உறுப்பு 8. அப்போ பெருக்க என்ன வரும்? 1 8 பெருக்குன்னா 4 8. x கீழ் 6. அப்போ இரண்டு எண்களை பெருக்கும் போது 8 வரணும், கூட்டினா 6 வரணும். எந்த நம்பர்? 4 2 8. பாருங்க 4 2 பெருங்க 8 4 2 6 வந்துருச்சா? இந்த x² உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதுங்க. அடிமானத்தில் என்ன இருக்கு? x. அப்ப இதை காரணிப்படுத்தினா நமக்கு என்ன வருது? x + 4 இன்ட்டு x + 2 இங்க பிளஸ் போட்டு எழுதணும். எழுதும்போது சரியா? x + 2 இதை ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். என்னன்னா x³ + 8 இருக்கு இல்லையா? 8 நம்ம 2³ எழுதலாம். இதை இடது பக்கம் கொண்டு வந்துருவோம். மைனஸா மாறுமா? -3/x²
மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் இது மைனஸ் பி ஆஃப் எக்ஸா அங்கே கொண்டு வாங்க ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸா மாறிடும். அடுத்த ஸ்டெப்பு இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க ஒரு ஃபார்முலா ஏயின் அடுக்கு 3 ப்ளஸ் பியின் அடுக்கு 3 ஃபார்முலா மேலே எழுதியிருக்கேன் பாருங்க. ஏயின் அடுக்கு 3 ப்ளஸ் பியின் அடுக்கு 3 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஏக்கு பதிலாக எக்ஸ் பிக்கு பதிலாக 2 அப்படியே பிரதிடுங்க. ஏ ப்ளஸ் பின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக எக்ஸ் அப்போ எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸ் ஏபி ஏக்கு பதிலாக எக்ஸ் பிக்கு பதிலாக 2 பேருக்கு என்ன வந்துடும் 2 எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிக்கு பதிலாக என்ன இருக்கு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் இது எந்த மாற்றம் இல்லை பாருங்க 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல நமக்கு பாருங்க எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப் பாருங்க இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பகுதி சமமாக இருக்கு. அப்போ என்ன செஞ்சா போதும் ஒரு தடவை எழுதிட்டா போதும். எதை பகுதியை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் கழிக்கலாம். என்ன இருக்கு பாருங்க எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே வந்துடும் மைனஸ் 3 பகுதி சமமாக இருக்கு. நம்ம தொகுதி அப்படியே கழிக்கலாம் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். சரியா இப்போ பாருங்க எக்ஸ் 4ல் 3 கழிச்சா 1 என்ன 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இதான் என்னது நமக்கு தேவையான பி ஆஃப் எக்ஸ் நம்ம கழிக்க வேண்டியது. அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா. therefore பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதான் என்னது நமக்கு தேவையான கோவை. சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது. 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ மற்றும் பின்னு 2 கோவைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம எதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் 1 பை ஏ மைனஸ் பி மைனஸ் 2b பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா. முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுவோம் 1 பை ஏ மைனஸ் பி மைனஸ் 2b பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம நேரடியாக இந்த ஏ மற்றும் பியின் மதிப்புகளை பிரதியிடாம முதல்ல இது சுருக்குவோம். சுருக்குனதுக்கு பிறகு இதை கொண்டு வந்து பிரதியிடுவோம். சரியா இப்போ பாருங்க என்ன செஞ்சலாம் பாருங்க இங்க 1 பை ஏ மைனஸ் பி அப்படியே இருக்கட்டும் மைனஸ் 2b பை இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம எழுதிட்டோம் ஈக்குவல் டு இப்போ பாருங்க 1 பை ஏ மைனஸ் பி அப்படியே வந்துடும். இங்க பகுதி வந்து நமக்கு சமமா இருக்கணும். அப்பதான் நம்ம கணக்கு ஈஸியா முடிக்க முடியும். இங்க ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்கு. இங்க எது மட்டும்தான் இருக்கு ஏ மைனஸ் பி மட்டும்தான் இருக்கு. அப்ப நமக்கு எது வேணும் ஏ பிளஸ் பி வேணுமா. அப்ப அதை கொண்டு பெருக்கிடலாம். பகுதியவும் தொகுதியவும் ஏ பிளஸ் பி பை ஏ பிளஸ் பியை கொண்டு பெருக்கிறோம். மதிப்பு மாறாது. அதுக்கடுத்து பாருங்க இது எந்த பிரச்சனையும் இல்லை 2b பை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இப்ப பாருங்க நமக்கு பகுதி சமமாயிருச்சு. ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பகுதி சமமாயிருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சா போதும் ஒரு தடவை எழுதுனா போதும். என்ன எழுதிக்கலாம் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதுனாலும் சரிதான் இல்லை ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பின்னு எழுதுனா சரிதான். சரியா இப்போ இது பெருக்கிடுங்க. 1ஐயும் ஏ பிளஸ் பி பெருக்குனா என்ன வரும் ஏ பிளஸ் பி மைனஸ் இந்த 2b அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க ஈக்குவல் டு ஏ அப்படியே வந்துடும் 1b மைனஸ் 2b வேற வேற குறி அப்போ கழிக்கணும். அப்போ 2bல 1b கழிச்சா 1b வரும். பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் 1b பை என்ன வந்துடும் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இப்போ எது நமக்கு கேன்சல் ஆகும் பாருங்க இந்த ஏ மைனஸ் பி இந்த ஏ மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். தொகுதியில் எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன இருக்கு பாருங்க 1 பை ஏ பிளஸ் பி 1 பை ஏ பிளஸ். இப்போ சுருக்கிட்டோம். இப்போ நம்ம மதிப்புகளை பிரதியிடலாம் பாருங்க பிரதியிடலாமா ஈக்குவல் டு 1 பை ஏ பிளஸ் பி. இங்க இருக்கு பாருங்க ஏவோட மதிப்பு 2x பிளஸ் 1 பை 2x மைனஸ் 1 2x பிளஸ் 1 பை 2x மைனஸ் 1. இந்த பிளஸ் போட்டுக்கலாமா. பியோட மதிப்பு பாருங்க
2x மைனஸ் 1 பை 2x பிளஸ் 1. 2x மைனஸ் 1 பை 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 1 பை இந்த இடத்துல பாருங்க பகுதியில் 2 பின்னம் கூட்டல் இருக்கு. 2க்கு நம்ம குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா? முதல்ல பாருங்க பகுதியை பெருக்குவோம். என்ன இருக்கு? 2x மைனஸ் 1 இன்டூ 2x பிளஸ் 1 குறுக்க பெருக்க போறோம். 2x பிளஸ் 1 2x பிளஸ் 1 பெருக்குனா என்ன வரும்? 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதுக்கு அடுத்து இதை பெருக்குங்க. 2x மைனஸ் 1ஐயும் 2x மைனஸ் 1ஐயும் பெருக்க போறோம். அப்போ என்ன வரும்? 2x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடுத்த ஸ்டெப் பாருங்க ஈக்குவல் டு 1 பை இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா பயன்படுத்த போறோம். என்ன ஃபார்முலா? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இங்க எழுதிட்டுமா? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பயன்படுத்த போறோம். அப்போ பாருங்க ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 2x. அப்போ 2x அடுக்கு 2 பிளஸ் 2ab. ஏக்கு பதிலாக 2x இன்டூ பிக்கு பதிலாக 1 2ab முடிச்சிட்டோமா? பிளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 1 ஸ்கொயர் பிளஸ் அதுக்கு அடுத்து இந்த இடத்துல a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்த போறோம். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ பாருங்க ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 2x. அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்க மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 2x பிக்கு பதிலாக 1 பிளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 1 ஸ்கொயர். பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பை இந்த இடத்துல இன்னொரு ஃபார்முலா பாருங்க. என்னன்னா a மைனஸ் பி இன்டூ a பிளஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். a மைனஸ் பி இன்டூ a பிளஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 2x அடுக்கு 2 மைனஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர். அவ்வளோதான். இது சுருக்கிட்டோம்னா போதும். பாருங்க ஈக்குவல் டு 1 பை 2x ஸ்கொயர் பண்ணா 4x ஸ்கொயர். இதை பெருக்குங்க. 2 2 2 4. அப்போ பிளஸ் 4x பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் பிளஸ் 2x ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணா 4 x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர். இந்த இடத்துல மைனஸ் அப்படியே வந்துடும். 2 4 4 4 4x 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் பை இந்த இடத்துல 2 ஸ்கொயர் பண்ணா 2 பெருக்கல் 2 4 x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1. கரெக்டாக வந்துருச்சா? இதில் பாருங்க நமக்கு இந்த மைனஸ் 4x பிளஸ் 4x கேன்சல் ஆயிரும். 1 பை சுருக்கலாமா? இங்க ஒரு 4x ஸ்கொயர் இங்க ஒரு 4x ஸ்கொயர். அப்போ கூட்டினா என்ன வரும்? 8x ஸ்கொயர். 8x ஸ்கொயர். அதுக்கு அடுத்து பாருங்க இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 கூட்டினா என்ன வரும்? 2 பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த 1 நம்ம அப்படியே எழுதிட்டு இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா? இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாம் மாத்திரம். அப்போ இது தலைகீழ மாறும். எப்படி தலைகீழ மாறும்? 4x ஸ்கொயர் மைனஸ் 1 பை 8x ஸ்கொயர் பிளஸ் 2 தலைகீழ மாறிடும். இப்போ இந்த பின்னத்தையும் 1 பெருக்கினா என்ன வரும்? இந்த பின்னம் இந்த இயற்கணித கோவை தான் அப்படியே வரும். அப்போ பாருங்க ஆன்சர் பாருங்க ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் மைனஸ் 1 கொண்டு பாருங்கன்னா அதே தான் வரும். இதை நீங்கள் எப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படிலாம் 2 பொதுவாக எடுத்து எழுதுனா சரி. நமக்கு புக்கு இப்பெல்லாம் 2 பொதுவாக எடுத்திருப்பாங்க. அப்போ 2 பொதுவாக எடுத்துருவோமா? அப்போ பாருங்க 8 இருக்கு. அப்போ 4 2 8x ஸ்கொயர். இந்த 2 வெளியே எடுத்துரும். அந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பெருக்கி பாருங்க. இருந்தாங்க 8x ஸ்கொயர் 2 2 கரெக்டாக வந்துருச்சா? அப்போ இதான் என்னது? நமக்கு தேவையான மதிப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a மற்றும் b 2 இயற்கணித கோவைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன இது பண்ணோம்? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை a வகுத்தல் b இதோட மதிப்பு இந்த விடையை நம்ம கொண்டு வரோம். அதாவது ஏபிக்கு பதிலாக நம்ம இது 2 பிரதியிட்டு நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வரணும். கொண்டு வரலாமா? பாருங்க கொடுத்து இந்த எழுதிட்டோம். ஈக்குவல் டு நம்ம நேரடியாக என்ன செய்ய வேண்டாம்? பிரதியிட வேண்டாம். முதல்ல இது சுருக்கிடுவோம். சுருக்கினதுக்கு அடுத்து இந்த மதிப்புகளை பிரதியிடுவோம். சரியா? இப்போ பாருங்க a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். சரியா? எதுக்கு? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த பிளஸ் அப்படியே வந்துருமா? இப்போ பாருங்க a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர்
மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ வகுத்தல் பி. இந்த வகுத்தலை நம்ம இப்படி எழுதலாம், ஏ பை பின்னு நம்ம எழுதலாம். ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க பிளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு ஏ ஸ்கொயர், இங்க ஒரு ஏ ஸ்கொயர், ஒரு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஏ ஸ்கொயர் கூட்டினா என்ன வரும்? 2a ஸ்கொயர். ஒரு பி ஸ்கொயர் பிளஸ் ஒரு பி ஸ்கொயர் கூட்டினா என்ன வரும்? 2b ஸ்கொயர். சரியா? இந்த இடத்துல அடுத்தது பாருங்க என்ன செஞ்சிடலாம் பாருங்க. இதுல பிராக்கெட் போட்டுக்கிட்டு பெருக்கல். இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா, இந்த வகுத்தலை பெருக்கலாமா தான் போய் தலைகீழ மாறும். எப்படி மாறும்? b பை ஏன்னு மாறிடும். சரியா? இப்ப பாருங்க நம்ம இதுல இருந்து நம்ம 2 பொதுவா எடுத்துட்டாலும் சரி, இல்ல அப்படியே இருந்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது. என்ன 2 பொதுவா எடுத்துருவோமா? 2 நம்ம பொதுவா எடுத்துட்டோம். அப்ப என்ன இருக்கும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். 2 வெளியே எடுத்தாச்சு. b பை ஏ இதான் இருக்கு. இப்ப நம்ம ஈஸியா மதிப்புகளை பிரதியிடலாம் பாருங்க. ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே இருக்கட்டும். ஏக்கு பதில் என்ன இருக்கு பாருங்க? எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1. ஏக்கு பதிலா எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 அடுக்கு 2 பிளஸ் பி பாருங்க. பிக்கு பதிலா 1 பை எக்ஸ் பிளஸ் 1. பிக்கு பதிலா 1 பை எக்ஸ் பிளஸ் 1. இங்க அடுக்கு 2 இருக்கு, ஆனா அடுக்கு 2. இந்த 2க்கு சேர்த்து வெளியில இந்த 2 பொதுவா இருக்கு. பெருக்கல் பி பை ஏ. பின்றது என்ன பாருங்க? 1 பை எக்ஸ் பிளஸ் 1 பை பிக்கு பதிலா 1 பை எக்ஸ் பிளஸ் 1 பை இப்போ ஏக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க? எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1. இந்த இடத்துல பாருங்க இந்த 2 பின்னமும் வகுத்துல இருக்கு. அப்ப பகுதி கேன்சல் ஆயிரும். எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு இந்த இடத்துக்கு வாங்க. 2 இன்டூ இந்த ஸ்கொயர் தனித்தனியாக பிரிக்க போறோம். என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்க வாங்க 1 ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க பெருக்கல். இங்க என்ன இருக்கு? இங்க 1 இருக்கு, இங்க பை எக்ஸ் இருக்கு. 1 பை எக்ஸ். 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 கேன்சல் ஆயினா 1 பை எக்ஸ் இருக்கு. அந்த 1 பை எக்ஸை நம்ம இங்க எழுதிட்டோம். இப்ப பாருங்க ஈக்குவல் டு 2 இன்டூ 2 இன்ட்டு பாருங்க எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். பகுதி சமமா இருக்கு. ஒரு தடவை எழுதிங்க. எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். தொகுதி அப்படியே கூட்டிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இன்டூ 1 பை எக்ஸ். 1 பை எக்ஸ். இப்ப பாருங்க நம்ம தொகுதி பகுதி தனித்தனியா பெருக்கிடலாமா பாருங்க. ஈக்குவல் டு 2ஐயும் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கினா 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இங்க 1 இருக்கு. 1ஆல எது ஆக போகுது? எப்படி எழுதுற பாருங்க. 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இங்க 2ன்னு எழுதா 2 பை 1 அர்த்தம். எதை பெரிய தொகுதி ஃபுல்லா பெருக்கிட்டேன். 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ ஓ 2 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை இப்போ பகுதியை பெருக்கலாமா? பகுதியில் இங்க 1 இருக்கு, எக்ஸ் இருக்கு. 1 எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ். இந்த இது அப்படியே வந்துரு பாருங்க. எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். 1 எக்ஸையும் பெருக்கி எக்ஸ் எழுதியாச்சு. இந்த பகுதியில் இருந்து அப்படியே வந்துடும். எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதான் என்னது? நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் பாருங்க. 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு வேலையை பாரி 4 மணி நேரத்தில் செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? 2 பேர் இருக்காங்க. பாரின்றவரு ஒரு வேலையை 4 மணி நேரத்துல முடிப்பாரு. அதே வேலையை யுவன் 6 மணி நேரத்துல முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க இந்த நேரம் மற்றும் வேலை வந்துட்டாலே இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு மாத்தணும். அப்பதான் நமக்கு கணக்கு ஈஸியா இருக்கும். அப்ப பாருங்க பாரி 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலை எவ்வளவு? மொத்தமா 4 மணி நேரத்துல முடிச்சிருவாரு. அப்ப இந்த 4 கீழே போட்டுக்கணும். 1 மணி நேரம். அப்ப மேல 1. அதாவது 4ல 1 பங்கு. 4ல 1 பங்கு. 1 பை 4. சரியா? அதுக்கடுத்து பாருங்க யுவன் 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலை. யுவன் மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அதை கீழே போட்டுக்கணும். எவ்வளவு நேரத்துல? 1 மணி நேரத்துல. அப்போ மேல வந்து 1 போடும். 1 பை 6. சரியா? இப்ப பாருங்க இருவரும் சேர்ந்து 1 மணி நேரத்துல எவ்வளவு வேலை முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ இது பாரி 1 மணி நேரத்துல முடிக்கிறது, இது யுவன் 1 மணி நேரம். அப்ப 2 பேரும் சேர்ந்து அப்ப 2ஐயும் கூட்டிடலாமா? 1 பை 4 பிளஸ் 1 பை 6. சரியா?
குறுக்கு பெருக்கல் எடுத்துருங்க. பெருக்கிடலாமா? 4 24 குறுக்க பெருக்குங்க. 1 6 பிளஸ் 1 4 4 ரெண்டையும் கூட்டுவோமா? ஈக்குவல் டு 6 4 கூட்டினா 10. இந்த 24 அப்படியே வந்துடும். பாருங்க கணக்கு முடிய போது ஒரு சின்ன கான்செப்ட் பாருங்க. இங்க தொகுதியில 1 இருக்கும்போது பகுதி தான் நமக்கு ஆன்சர். பாருங்க தொகுதியில 1 இருக்கு, பகுதியில் என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப பாரி 4 மணி நேரத்துல முடிச்சிருவாரு. இங்க பாருங்க தொகுதியில 1 இருக்கு, பகுதியில 6 இருக்கு. அப்ப யுவன் எவ்வளவு நேரத்துல வேலையை முடிப்பாரு? 6 மணி நேரத்துல வேலையை முடிப்பாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இங்க இருக்கு தொகுதி இருக்கு இல்லையா? இத நம்ம மாத்தணும். என்னவா மாத்தணும்? 1ஆ மாத்தணும். இங்க 10 இருக்கா? அப்ப என்ன செய்ய போறோம்? பகுதியும் தொகுதியும் 10 கொண்டு வகுக்க போறோம். 10 இருக்கு, 10 கொண்டு வகுக்கணும். 24 இருக்கு, எதை கொண்டு வகுக்கணும்? 10 கொண்டு வகுக்கணும். தொகுதி பகுதியை 10 கொண்டு வகுத்துட்டோம்னா நமக்கு பாருங்க என்ன ஆகுது பாருங்க. 10/10 1, 10/10 1ஆ மாறிடும். 24 10 கொண்டு வகுத்தோம்னா 2.4, 2.4. அதாவது எதை கொண்டு வகுக்க போறோம்? 24 10 கொண்டு வகுக்க போறோம். 2 10 20, 4 கழிச்சிட்டோம்னா 4, 4 10 கொண்டு வகுக்க முடியும். இங்க 0 செகண்ட், இங்க புள்ளி. அப்ப என்ன வரும்? 40. 40ல 4 10 40. 0 வந்துருச்சா? அப்போ 24 10 கொண்டு வகுத்தா 2.4. இந்த இடத்துல பாருங்க தொகுதியில 1 இருக்கு, அப்போ பகுதியில இருக்கிறது தான் ஆன்சர். தேர்ஃபோர் 2.4 மணி நேரம். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் எவ்வளவு? 2.4 மணி. இதான் நமக்கு ஆன்சர். ஆனா புக்குக்கு பின்னால இந்த மணி இருக்க புள்ளி 4 இருக்கு இல்லையா? இதை நிமிடமா மாத்திருப்பாங்க. அதை நம்ம பார்த்துடலாம். ஈக்குவல் டு 2 மணி இல்லையா? 2 மணி. இந்த 0.4 இருக்கு இல்லையா? இதுக்கு அடுத்தது என்னது? 0.4 தான் இல்லையா? அங்க 2 எழுதிட்டோம். அப்ப 0.4. இந்த 0.4ன்ற மணியை நம்ம நிமிடமா மாத்த போறோம். அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். அப்ப இது 60 கொண்டு போயிருங்க. 4 24. பாருங்க இந்த 0 அப்படியே வந்துடும். 4 இந்த 0 வந்துடும். இப்ப பாருங்க புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கு. அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 24.0. 24.0 என்னது? 24 தான். அப்ப இந்த இடத்துல 24 நிமிடங்கள். 24 நிமிடங்கள். அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார். 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலையை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு ஆகும். வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ரூபாய் 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600 எனில் இனியா வாங்கிய இரு வகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காண்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இனியான்றவங்க மொத்தம் 50 கிலோ எடைக்கு பழங்கள் வாங்கியிருக்காங்க. அதுல என்ன இருக்கு? ஆப்பிளும் வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கு. நமக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கும். 1 கிலோ கிராமுக்கான ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு. அப்போ 2 கிலோ வாழைப்பழம் வாங்குற இடத்துல நம்ம ஆப்பிள் எத்தனை கிலோ தான் வாங்க முடியும்? 1 கிலோ தான் வாங்க முடியும். இதுதான் இந்த இடத்துக்கான அர்த்தம். சரியா? அதே மாதிரி ஆப்பிள் 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, வாழைப்பழம் 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த 50 கிலோல ஆப்பிள் எத்தனை கிலோ இருக்கு, வாழைப்பழம் எத்தனை கிலோ இருக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க இனியா வாங்கிய ஆப்பிள்களின் எடை எக்ஸ் கிலோ, வாழைப்பழங்கள் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எடை வந்து எக்ஸ், எது ஆப்பிளோட எடை எக்ஸ், வாழைப்பழத்தோட எடை ஒய். சரியா? அதுக்கு அடுத்து விலை நமக்கு வேணும் இல்லையா? 1 கிலோ ஆப்பிள் மற்றும் வாழைப்பழங்கள் விலைகள் முறையே ரூபாய் ஏ மற்றும் ரூபாய் பி என்க. 1 கிலோ 1 கிலோ ஆப்பிளோட விலை ஏ, 1 கிலோ வாழைப்பழத்தோட விலை பின்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப பாருங்க மொத்த எடை எவ்வளவு? 50 கிலோ. எது ஆப்பிளோட எடை எக்ஸும் வாழைப்பழத்தோட ஒய்யும் சேர்ந்து எவ்வளவு? 50 கிலோ. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 50 கிலோ. இது சமன்பாடு 1. அடுத்தது முக்கியமான ஸ்டெப் பாருங்க. திரும்ப கணக்கு நடந்து படிக்க போறோம். 1 கிலோ கிராமுக்கு ஆப்பிளின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு. அப்போ 2 கிலோ வாழைப்பழம் வாங்கினா ஆப்பிள் எவ்வளவுதான் வாங்க முடியும்? 1 கிலோ தான் வாங்க முடியும். அப்ப பாருங்க 1 கிலோ ஆப்பிளோட விலை ஏ. சரியா?
இது வந்து எதுக்கு சமமா இருக்கும்னா 2 கிலோ வாழைப்பழங்களின் எடைக்கு சமமாக இருக்கும். எத்தனை கிலோ? 2 கிலோ வாழைப்பழங்களுக்கு சமமா இருக்கும். அப்போ 1 கிலோ வந்து பி. அப்ப 2 கிலோன்னு எவ்வளவு? 2b. இத வந்து நம்ம சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க, முக்கியமான ஸ்டெப். ஆப்பிள்களின் விலை. வாங்கிறீங்களா? வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை. இந்த இடத்துல வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை. வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை எவ்வளவு? ஆப்பிளோட விலை வாங்கியிருக்காங்க ரூபாய் 1800. நம்ம கடையில போய் ஆப்பிள் வாங்குறோம். இப்ப பாருங்க, 1 கிலோ ஆப்பிள் 100 ரூபாய். அப்ப 5 கிலோ ஆப்பிள் எவ்வளவு? அப்ப என்ன செய்வோம்? 1 கிலோ ஆப்பிளோட விலையையும் நம்ம வாங்கின எடையையும் பெருக்குவோம். 1 கிலோவோட விலையையும் நம்ம வாங்கின எடையும் பெருக்கும். விலையும் எடையும் பெருக்கி நம்ம 500 ரூபாய் கொடுப்போம். இந்த இடத்துல அதே தான் பாருங்க. 1 கிலோ ஆப்பிளோட எடை வந்து எக்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். 1 கிலோ ஆப்பிளோட விலை என்ன? ஏ. அப்ப எதையும் பெருக்கணும்? ஏவை எக்ஸையும் பெருக்கணும். அப்ப ஏவை எக்ஸையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? ரூபாய் 1800 கிடைக்கும். இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை பெருக்கி கொடுக்கணும்? நம்ம வாங்கின எடையையும் விலையையும் பெருக்கணும். இந்த இடத்துல எடை வந்து எக்ஸ், விலை வந்து ஏ. அப்ப ஏவை எக்ஸையும் பெருக்குனா எவ்வளவு வருது? 1800 வருது. இதுல இருந்து நம்ம ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிருவோம் பாருங்க. ஏ ஈக்குவல் டு 1800. இந்த எக்ஸ் இங்க வந்தா வகுத்தலா மாறும். இதை வந்து சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வாங்கப்பட்ட வாழைப்பழங்களின் விலை. வாங்கப்பட்ட வாழைப்பழங்களின் விலை. வாழைப்பழங்களின் விலை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இல்லையா? ரூபாய் 600. அப்போ 600னா எதை பெருக்கணும்? நம்ம வாங்கின பழத்தோட எடையையும் 1 கிலோ விலையையும் பெருக்கணும். அப்ப பாருங்க, வாழைப்பழம் ஒய் கிலோ வாங்கியிருக்கோம். 1 கிலோ வாழைப்பழ விலை எவ்வளவு? பி ரூபாய். அப்ப 2 பெருக்கணும். பிஒய். அதாவது எடையையும் நம்ம வாங்கினதே பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளவு வருது? 600. இங்க ஏ கண்டுபிடிச்சோமா, அதே மாதிரி இங்க பி கண்டுபிடிச்சுங்க. பி கண்டுபிடிச்சோம்னா 600 பை இங்க ஒய் இங்க வந்தா வகுத்தலா மாறும். இது சமன்பாடு 4. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த சமன்பாடு 3 மற்றும் 4ஐ 2ல கொண்டு போய் பிரதியிட போறோம். 3, 4ஐ எதுல பிரதியிட போறோம்? 2ல் பிரதியிட. 2வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? இப்ப பாருங்க, சமன்பாடு 2 இங்க இருக்கு. ஏ ஈக்குவல் டு 2b. ஏவோட மதிப்பு என்ன? 1800 பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துடும் பெருக்கல். 2bயும் பெருக்கல் தானே இருக்கு, பெருக்கல் போட்டாச்சு. பியோட மதிப்பு என்ன? 600 பை ஒய். சரியா? இப்ப பாருங்க, ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். என்ன அப்படின்னா, இந்த 1800 அப்படியே இருக்கட்டும். இந்த 600 இங்க வந்தா என்னவா மாறும்? வகுத்தல மாறுமா? 600 ஈக்குவல் டு 2. இந்த எக்ஸ் வகுத்தல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். எக்ஸ் பை ஒய். இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க? என்ன செஞ்சுட்டேன்? 1800 அப்படியே இருக்கு. இந்த 600 இங்க வந்து வகுத்தலா மாறிடுச்சு. 2 இங்கே தான் இருக்கு. இந்த எக்ஸ் இங்க வகுத்துல இங்க வந்து பெருக்கலா மாறிடுச்சு. பை ஒய் அப்படியே வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒய்யோட மதிப்போ இல்லை ஏதோ ஒன்று கிடைக்கும் பாருங்க. கேன்சல் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல். இதை கேன்சல் பண்ணுங்க. 1 6 3 18. அப்ப எது மட்டும்தான் இருக்கு? 3 மட்டும்தான் இருக்கு. இந்த ஒய் இங்க வந்தா வகுத்தலா மாறுமா? அப்ப பாருங்க, 3, இந்த 3 இங்க இருக்கு. ஒய் இங்க வந்தா வகுத்தலா மாறும். ஈக்குவல் டு 2x. அப்ப பாருங்க, ஒய் ஈக்குவல் டு என்ன வருது? 2x பை 3. இந்த 3 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இதை வந்து நம்ம சமன்பாடு 5ன்னு எடுத்துக்கலாம். இந்த சமன்பாட்டை கொண்டு போய் நம்ம பிரதியிட போறோம். எங்க பிரதியிடலாம் பாருங்க? சமன்பாடு 5ஐ எதுல பிரதியிடலாம்? நம்ம 1ல பிரதியிடுமா? 1ல் பிரதியிட. 1ல் பிரதியிட. பாருங்க, 1வது சமன்பாட்டுல ஒய்க்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? 2x பை 3ன்னு பிரதியிட போறோம். பாருங்க, 1வது சமன்பாட்டுல இந்த எக்ஸ் அப்படியே வந்துருமா? பிளஸ் ஒய்க்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? 2x பை 3ன்னு பிரதியிட போறோம். இது எதுக்கு சமமா இருக்கும்? 50க்கு சமமாக இருக்கும். இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க. பாருங்க, 1 3 3. குறுக்கு பெருக்குங்க. 3 எக்ஸை பெருக்குனா 3x.
1 2x பெருனா 2x ஈக்குவல் டு 50. இந்த இடத்துல பாருங்க 3xஐயும் 2xஐயும் கூட்டினா 5x ஈக்குவல் டு 50. இந்த 3 வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். அப்ப பாருங்க x ஈக்குவல் டு இதை பெருக்கலாமா, 5 3 15 150. இந்த 5 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 3 5 15. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 30. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y மட்டும் வேணும் இல்லையா? எதை கொண்டு எங்க கொண்டு போறதெல்லாம் பாருங்க. x ஈக்குவல் டு 30 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1ல் பிரதியிட இல்ல, இதுல கூட பிரதியிடலாம், 2ல கூட பிரதியிடலாம். பிரதியிடுமா பாருங்க. 2ல் பிரதி 5ல பிரதியிடுங்க. 1ல பிரதியிட்டாலும் சரி 5ல பிரதியிட்டாலும் சரி நமக்கு விடை ஒன்னாதான் வரும். அப்ப பாருங்க y ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துருமா. எக்ஸுக்கு பதிலா 30 பை 3. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 5 3 30. இங்க 2 இருக்கு, இங்க 10 இருக்கு. 2 10 பேருக்குன்னா 20. இதான் என்னது? நமக்கு தேவையான y-யோட மதிப்பு. therefore கீழே எழுதிருமா, ஆப்பிளின் எடை. ஆப்பிள்களின் எடை எவ்வளவு? ஆப்பிள்களின் எடை எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோமா, எடை எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அது வந்து எவ்வளவு? 30 கிலோகிராம். சரியா? அதுக்கு அடுத்தது வாழைப்பழங்களின் எடை. வாழைப்பழங்களின் எடை எவ்வளவு? வாழைப்பழங்களின் எடை y-ன்னு எடுத்திருந்தோமா. அப்போ y ஈக்குவல் டு 20 கிலோகிராம். இதான் என்னது? நமக்கு தேவையான வாழைப்பழம் மற்றும் ஆப்பிள்களின் எடை. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.